அனைவருக்கும் வணக்கம். ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரி இதுல தான் வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரியில வந்து ஒரு யூனிட்ல வந்து அதாவது ஆர்மடு வெஹிக்கிள்ஸ் நிகாம் லிமிடெட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ்ல மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல தான் வந்து ஃபிக்ஸ்டு டைம் கான்ட்ராக்ட் பேஸ்ல ஒர்க் பண்றதுக்கான இந்த ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க எல்லாமே. ஸோ அதற்கான டீடைல்டு நோட்டிபிகேஷன்ல கிளியரா எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரி யூனிட் ஆஃப் ஆர்மடு வெஹிக்கிள்ஸ் நிகாம் லிமிடெட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ்ல மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல வந்து என்கேஜ்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்டர் ஃபிக்ஸ்டு டெனூர் கான்ட்ராக்ட் பேஸ்ல தான் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நியூ டிஃபென்ஸ் பிஎஸ்யூ வித் ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சென்னையில இருக்கு. இது 5 ப்ரொடக்ஷன் யூனிட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. 12,000க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இந்த யூனிட்ல தான் வந்து ஆஃப்லைன் மூலியமா வந்து இந்தியன் சிட்டிசன் ஃபுல்ஃபில்லிங் த எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து கீழே கொடுத்திருக்காங்க. ஃபில்லிங் அப் தி ஃபாலோவிங் அதாவது ஃபிக்ஸ்டு டென்யூர் பேஸ்ட் போஸ்ட்ல வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ல கேட்டிருக்காங்க. இதுல அப்படின்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரி யூனிட் ஆஃப் ஏவிஎன்எல் ஆவடி சென்னையில ஒர்க் பண்றதுக்கு ஜூனியர் மேனேஜர், டிப்ளமோ டெக்னீஷியன், அப்புறம் ஜூனியர் டெக்னீஷியன், அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான போஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து டோட்டலா 271 போஸ்ட் கொடுத்திருக்காங்க. அதுல எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 37, டிசபிலிட்டிஸ்க்கு 10 கொடுத்திருக்காங்க. இங்க கேட்டகரி வைஸ் போஸ்ட் வைஸ் உங்களுக்கு எந்தெந்த கேட்டகரியில இருக்கிறவங்க ஃபில் பண்ண போறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ், அதே போல வந்து இங்க டிசபிலிட்டிஸ் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் எல்லாமே இங்க கீழே கொடுத்திருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட் வைஸும் வந்து உங்களுக்கு வேரி ஆகுது. இதுல வந்து போஸ்ட் அதுக்கப்புறம் அதற்கான குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது டீடைல்டா கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர் மேனேஜர், இது வந்து கான்ட்ராக்ட் டிசைன்ல வந்து டிகிரி இன் இன்ஜினியரிங்ல கேட்டிருக்காங்க. அது கூட வந்து எம்டெக் டிஃபென்ஸ் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 2 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரிலேவென்ட் ஃபீல்டுல இருக்கணும். டிப்ளமோ டெக்னீஷியன் கான்ட்ராக்ட் சிவில் வந்து டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங். அதே போல வந்து டிப்ளமோ டெக்னீஷியன் கான்ட்ராக்ட் குவாலிட்டி அண்ட் இன்ஸ்பெக்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இதுல வந்து இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அல்லது டிப்ளமோ இன் மெட்டலர்ஜி இன்ஜினியரிங் சர்டிபிகேஷன் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கோட இருக்கணும் இண்டஸ்ட்ரியல் ரேடியோகிராஃபி லெவல் 1ல. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டிப்ளமோ கெமிக்கல் இன்ஜினியரிங், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, இதுக்கு வந்து லேப் டெஸ்டிங் மெத்தட், இது வந்து ஸ்பெக்ட்ரோ அனலைஸ், வெக்டர் அனலைஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். டிப்ளமோ டெக்னீஷியன் கான்ட்ராக்ட் டிசைன்ல வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. ஜூனியர் டெக்னீஷியன் பாத்தீங்கன்னா என்இசி, என்டிசி. ஸோ இது எல்லாமே பிளாக் ஸ்மித், ஃபவுண்டரி மேன் இது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் வைஸ் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஜூனியர் டெக்னீஷியன் கான்ட்ராக்ட் ஆப்ரேட்டர் பாத்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் ஹேண்டலிங் எக்யூப்மெண்ட், இதுல வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஹெவி வெஹிக்கிள்ஸ், கிரெயின் ஆப்ரேட்டர், டிராக்டர் இது எல்லாமே உங்களுக்கு ஓட்ட தெரியணும். ஜூனியர் டெக்னீஷியனுக்கு வந்து என்டிசி, எம்இசி ரிகர் கிளாஸ் அல்லது 10th குவாலிஃபிகேஷன், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட லோடிங் அன்லோடிங் லார்ஜ் இண்டஸ்ட்ரியில ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பெயிண்டருக்கு வந்து கேட்டிருக்காங்க. வெல்டர், கேஸ் எலக்ட்ரிக்கலுக்கு உங்களுக்கு எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட்க்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் 5 இயர் எல்எல்பி கிராஜுவேட் வித் 3 இயர்ஸ் எல்எல்பி இந்த குவாலிஃபிகேஷன்ல இருக்கணும் அப்படிங்கிறதா. ஸோ ஐடிஐ அப்புறம் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறவங்க, எல்எல்பி, எம்டெக் இதெல்லாம் முடிச்சிருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ரெகுலர் ஃபுல் டைம்ல இருக்கணும். அதே போல வந்து உங்களுக்கு என்இசி, என்சி இந்த சர்டிபிகேட் வந்து நேஷனல் கவுன்சில் ஃபார் வெக்கேஷனல் ட்ரைனிங் இதுல வந்து கொடுத்திருக்கணும் அப்படிங்கிறதா. ஹையர் குவாலிஃபிகேஷன்ல அதாவது இங்க கேட்டிருக்கிற அந்த குவாலிஃபிகேஷன் மேல உங்களுடைய குவாலிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது இதுல கிளியரா கொடுத்திருக்காங்க. உங்களுக்கான என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படிங்கறத நீங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணுங்க. மேக்சிமம் வந்து 28 வயசுக்கு மேல இருக்கக்கூடாது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. எக்ஸ் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கான அந்த டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அவங்களுமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. அதே போல எக்ஸ் சர்வீஸ் மேனும் கொடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 55 வயசு வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இந்த ரெமுனரேஷன் பாத்தீங்கன்னா போஸ்ட் வைஸ் அதாவது ஜூனியர் மேனேஜர், டிப்ளமோ டெக்னீஷியன், அதே போல வந்து ஜூனியர் டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் கான்ட்ராக்ட் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சேலரி கொடுத்திருக்காங்க. ஜூனியர் மேனேஜர் அப்படின்னா 30,000 இருந்தும், டிப்ளமோ டெக்னீஷியன் கான்ட்ராக்ட்ல வந்து 23,000, ஜூனியர் டெக்னீஷியனுக்கு 21,000, அசிஸ்டன்ட் கான்ட்ராக்டுக்கு வந்து 23,000. ஸோ இதுல வந்து உங்களுக்கு பேசிக் பே, டிஎன்எஸ் அலோன்ஸ், ஸ்பெஷல் அலோன்ஸ் 5% பேசிக் பேல, அப்புறம் ஆனுவல் இன்கிரிமெண்ட் 3% இது எல்லாமே கொடுக்குறாங்க. அதர் பெனிஃபிட் அலோன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மாசம் 3,000 ரூபாய் வந்து அதாவது இன்க்ளூடிங் மெடிக்கல் அண்ட் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்கு, பிஎஃப் இருக்கு, கிராஜுவேட்டி, எக்ஸ்ட்ரா கிரைட்டீரியா பேமெண்ட் இதெல்லாம் இருக்கு. அகாமடேஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. செலக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் அப்புறம் இன்டர்வியூ இருக்கும். ஒவ்வொரு போஸ்டிங் வந்து தனித்தனியான அந்த செலக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறதான். அதாவது வெயிட்டேஜ் மார்க் 85 வந்து எக்ஸாம்ல எடுக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா 50 மார்க் வந்து இன்டர்வியூல இருக்கணும், 15 மார்க். ஸோ அதே போல டிப்ளமோ டெக்னீஷியனுக்கு 85 into 15. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஜூனியர் டெக்னீஷியனுக்கு ட்ரேட் டெஸ்ட் இது எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 மார்க்குக்கு வந்து
ஜூனியர் டெக்னீஷியன்ல வந்து 5 எக்ஸ்ட்ரா மார்க் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு வந்து 500 மார்க்குக்கு அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல வந்து எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டிங் ஷெல் பி சப்ஜெக்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்க கிளியர் பண்ணணும். இன்டர்வியூ டைம்ல வந்து ட்ரேட் டெஸ்ட் டைம்ல உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நீங்க எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் எடுத்துட்டு போகணும். இன்டர்வியூ ட்ரேட் டெஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு சென்னையில தான் நடக்கும் அப்படிங்கிறது, இதற்கு எந்தவித அலோன்ஸும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கான அந்த டீடைல்ஸ் எல்லாமே அந்த வெப்சைட்ல தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. நீங்க ஒன்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். மற்ற டீடைல்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நேச்சர் ஆஃப் என்கேஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது இது உங்களுக்கு எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னா ஒரு 4 இயர்ஸ்க்கு வந்து இதுல நீங்க ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க 4 இயர்ஸ் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. டெர்மினேஷன் என்கேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் அந்த ஃபிக்ஸ்டு டெர்ம் கான்ட்ராக்ட் பேஸ்க்கு அப்புறம் டெர்மினேட் ஆயிரும் அப்படிங்கிறது இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு ஆஃப்லைன்ல செல்ஃப் அட்ரஸ்ட் காப்பீஸ் எல்லாமே நீங்க ஆர்டினரி போஸ்ட்ல இந்த அட்ரஸ்க்கு ஜெனரல் மேனேஜர் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரி ஆவடி சென்னை 6,54,000 இதுல வந்து நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் போஸ்ட் நம்பர் இது எல்லாமே எழுதி போஸ்ட் பேக் நம்பர் எழுதி லாஸ்ட் டேட் அதாவது இந்த டேட் அனௌன்ஸ் பண்ண 21 நாட்குள்ள நீங்க அங்க அனுப்பணும் அப்படிங்கறதான் அதுல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து அதாவது பேமெண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 300 ரூபாய் வந்து பே பண்ணணும். அதையும் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாத்துங்க. ஆக்டிவேட் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இது எல்லாமே நீங்க வச்சுங்க. இதற்கு எந்த வித அலௌன்ஸும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு என்கொயரிஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. 9 to 5 மணிக்குள்ள உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணலாம். இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். இதுல தான் உங்களுடைய போட்டோ நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க மற்ற டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா ஃபில் பண்ணி நீங்க இது கூட ரிலவென்ட் டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க செல்ஃப் அட்ரஸ் பண்ணி ஆர்டினரி போஸ்ட்ல அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க அனுப்பி வச்சிருங்க. ஒன்ஸ் நீங்க அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஷார்ட் லிஸ்டட் வந்து அந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த வெப்சைட்லயே கொடுப்பாங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதற்கான செலக்ஷன் எல்லாம் எப்போ நடக்கும் எங்க நடக்கும் அப்படிங்கிற மற்ற டீடைல்ஸ் எல்லாமே அந்த வெப்சைட்லயே உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கூடவே வந்து நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து SBI கலெக்ட்ல நீங்க எடுத்து கூட நீங்க அனுப்பி விடலாம். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் 300 to be paid through SBI கலெக்ட்ல PSU பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல ஆர்மடு வெஹிக்கிள்ஸ் நிகம் லிமிடெட் தமிழ்நாடு பேமெண்ட் கேட்டகரியில இதுல போயிட்டு நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஸோ அந்த டீடைல்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த பே பண்ணதுக்கான அந்த அக்னாலஜ்மெண்ட்டே நீங்க இது கூட அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்ளிகேஷன் தட் ஆர் இன்கம்ப்ளீட் ஃபார்மேட்ல இல்லை நாட் எலிஜிபிள் இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே போல வந்து ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னாலும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஏஜ் இதெல்லாம் வந்து ரிலவெண்டா இல்லைனாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த நோட்டிபிகேஷனை ரீட் பண்ணிருங்க. உங்களுக்கான எலிஜிபிலிட்டி ஏஜ் என்ன குவாலிஃபிகேஷன்ல நீங்க இருக்கீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கீங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே நீங்க கேட்டுக்கிற எல்லாத்துலயும் நீங்க ஃபுல்ஃபில்லா இருந்தீங்கன்னா அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நாம போடுற இந்த மாதிரியான வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இனிமேலும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.